ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்படிஷன் டிஸார்டர் ப்ராப்ளத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். சரி, காம்படிஷன் டிஸார்டர் எப்படி வருது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் வேலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு கீழே உள்ளவங்கள துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சுப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ எதுவாக இருந்தாலும் ரெண்டு நபராக என்ன செய்வாங்க, ப்ரைவேட்டில் போட்டிருப்பாங்க. 3 நாள் என்ன வேலையை லீவ் விடும் பொழுது என்ன செய்வாங்க, இன்னொருத்தங்க அதே மாதிரியே பொறுப்பை என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக வகிக்கணும். அதாவது எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரைவேட்டில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து என்ன செய்வாங்க, வச்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேனே, வார்டன் வேலைன்னு வச்சுக்குவேன். இந்த வார்டன் வேலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2 பேர் என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. இப்போ நானூறு சில்லற பிள்ளைகளுக்கு 2 வார்டன் போட்டிருப்பாங்க. இந்த 2 வார்டனில் இப்போ ஒரு பிரச்சனை பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது முதல் ஒரு வார்டன் என்ன செய்கிறாங்க, ஒரு பிள்ளை என்ன செய்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். எப்படின்னா, எனக்கு ரூமில் இருக்க முடியல, என்னோட கூட இருக்க 4 பேரும் என்கிட்ட ஃபைட்டுக்கு வராங்க, சண்டை போடுறாங்க, எனக்கு அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஒரு வார்டன், அதாவது நம்பர் 1 வார்டன் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்க, அங்கே போய் பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க. 4 பிள்ளைகளையும் கூப்பிடுவாங்க, ஒரு பிள்ளையும் கூப்பிட்டு இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவள் அந்த ஒரு பிள்ளை என்ன சொல்லுவா அப்படின்னா, அதாவது என்ன செய்யணும், நான் படிச்சுட்டு இருந்தேன், அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பாட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. 2வது ஒரு பிள்ளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நைட்டு நாங்கள் படிச்சுட்ருப்போம், அதாவது 2வது உள்ள ஒரு பிள்ளைய என்ன செய்யுது, இந்த பெண் ஒத்தையாக இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்கிறா, அதாவது நாங்கள் படிச்சுட்ருப்போம், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குற, எத்தனை மணிக்கு, 10 மணிக்கு அப்புறம் இவ லைட் போட்டு வச்சுருப்போம், லைட்டை ஆஃப் பண்ணிடுறா, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 3வது ஒரு பிள்ளை என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது 3வது ஒரு பிள்ளைய இந்த ஒரு ஒத்த பெண்ணையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை என்ன சொல்கிறா அப்படின்னா, கிண்டல் பண்ணி என்னை ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த 4 பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது 4 பிள்ளைகள் சொன்னதும் தவறான ஒரு விஷயம். ஒரு வார்டனாக இருந்து அந்த பெண் என்ன செய்கிறா அப்படின்னா, முதல்ல என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு நீங்கள் படிக்க தான் வந்திருக்கீங்க, ஹாஸ்டலுக்கு, காலேஜுக்கு நீங்கள் படிக்க தான் வந்திருக்கீங்க, பாட்டு பாடவோ சினிமா பாட்டு போடுறதுக்கோ யாருமே என்ன செய்யலை, வரவே இல்லை. பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். அதே சமயம் படிக்கும்போது என்ன செய்யணும், படிக்கிற வேலையை மட்டும் யாராவது படிச்சுட்ருக்குறாங்க, நான் பாட்டு போட்டு வச்சிட்ருக்கேன் அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயம், 10 மணிக்கு அப்புறம் எல்லோரும் தூங்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லோரும் தூங்குற டைமில் நீங்களாம் எதுக்கு என்ன செய்யுங்க, லைட்டை போட்டு வச்சுருக்கீங்க, இது 2வது விஷயம். 3வது, நக்கலை எதுக்கு சிரிக்கணும், சும்மா நக்கலை எதுக்கு சிரிக்கணும், கிறுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 4வது ஒரு ப்ராப்ளம். இப்படி கேட்டு பார்க்கும்போது 4 பேருக்கு மேலே உள்ள மிஸ்டேக் தான் இருக்குதே தவிர இந்த ஒரு பிள்ளையோட மிஸ்டேக் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இது ஒரு டிசிஷன் ஆஃப் மேக்கிங். 4 பேரை பார்த்த உடனே பயந்து இந்த ஒத்த பிள்ளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் 4 பேருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறோன்னா அது வார்டன் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் 4 பேரும் செஞ்சது தவறான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், உணர்த்தணும். ஃபஸ்ட்டு தவறான ஒரு விஷயம் இது, இந்த பெண்ணு செஞ்ச ஒரு விஷயந்தான் என்ன செய்யுது, சரியான ஒரு விஷயம். அதே சமயத்தில் உங்கள் 4 பேருக்கும் இவளுக்கும் என்ன செய்யலை, ஒத்து போகலை, உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் உருவாகிட்டே இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல சண்டையும் மூட்டி விடக்கூடாது. அதே சமயத்தில் பிள்ளைகளோடைய ஒரு ஒற்றுமைங்கிறது ஒரு விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது, தவிர்த்து விடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த பிள்ளையை பாதுகாப்பான இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யணும், சேஃப்டி ஆக்கணும். அப்போ இந்த பிள்ளை என்ன செய்கிறது அப்படின்னா, போய் உனக்கு யார் ஃப்ரெண்டாக இந்த ஃபஸ்ட் இயரில் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்கிறாங்க, அந்த வார்டன் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்களா அப்படி சொல்லி அந்த பெண்கிட்ட அந்த ஒத்த பெண்ணிட்ட கேட்டுட்டு அவள் ஒரு ஃப்ரெண்டை சொல்கிறா. அவளுக்கு உள்ள ரூம் வேறு ஒரு ரூமை அலோகேட் பண்ணி
அவங்கள என்ன செய்கிறாங்க வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த பிரச்சனையை அவங்களுடைய முகத்தில் 4 பேருடைய முகத்தில் பார்க்கும்போது என்ன ஒரு தெளிவு ஏற்பட்டுட்டு, அதே மாதிரி இந்த ஒத்த பெண்ணுக்கும் என்ன செய்யுது, ஒரு தெளிவு ஏற்பட்டுட்டு, இந்த சமயத்தில் இது பிரச்சனை முடிஞ்சுது. மெஸ்ஸுக்கு போகும்போது யாராவது என்ன செய்யக்கூடாது, முறைச்சி பார்க்குறது, துப்புறது, வித்தியாசமாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் என்ன செய்கிறாங்க, சொல்லுறாங்க. இது முதல் வார்டன் செஞ்ச ஒரு விஷயம். ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. பிரச்சனையை முடித்து அவங்க லீவு வருது, லீவுக்கு என்ன செய்கிறாங்க, போயிடறாங்க. இது ஃபஸ்ட்டு நாள் இந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ண முடியலை. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு இப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி 5 பேரும் ஃப்ரெண்டானீங்க, எப்படி பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனைக்கு யார் முதல்ல காரணம், இது என்னென்ன பிரச்சனையில் எப்படியெல்லாம் ஃப்ரெண்டானீங்க, எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு, இது எல்லாமே ஒரு வார்டன் என்ன செய்கிறாங்க, A to Z வரையும் கேட்குறது. திஸ் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி அடுத்த ஒரு வார்டன் இது இப்படி ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிட்டு தெளிவு ஏற்பட்டாச்சு, பிள்ளைங்களுக்கு முகத்துலேயும் தெளிவு ஏற்பட்டாச்சுன்னு ஒரு கன்ஃபார்ம். அதாவது 4 வருஷமும் என்ன செய்யலை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கூட சண்டை வரல. 4 வருஷமும் ஸ்மூத்தாக என்ன செய்கிறாங்க, படித்து முடிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்பி வேறு இடத்துக்கு போய் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி இந்த அணுகுமுறை தான் இஸ் குட் ஆஃப் அணுகுமுறை. இன்னொரு வார்டன் இருக்கிறாங்க, அதாவது 2வது வார்டன். அந்த வார்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது காம்படிஷன் டிஸார்டர் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளை என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அதாவது 2வது வார்டன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு என்னது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம், இப்படியே அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்கிறாங்க, அந்த ப்ராப்ளத்தை ஒரு முழுக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் என்ன செய்கிறாங்க, ஒரு தட்டி கழித்து அந்த விட்டு 4 பேர் 8 பேர் ஆகிறது, 8 பேர் 12 பேர் ஆகுது, 12 பேர் 16 பேர் ஆகுது, 16 பேர் 20 ஆகுது, 20 24 ஆகுது, 20 24 28 ஆகுது, 28 32 ஆகுது, 32 36 ஆகுது, 36 40 பேர் ஆகுது. இந்த 40 பேரை என்ன செய்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஒரு வார்டன்கிட்ட போகுது, அதை சால்வ் பண்ண முடியாமல் 40 பேர் ஆன பிறகு இன்னொரு குரூப்லேயும் 40 பேர் ரெடி ஆகுறாங்க. இந்த 40 பேரை இன்னொரு 40 பேரும் சேரும் பொழுது என்ன செய்யுது, 2 பேருக்கும் அடி நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னால் இந்த அம்மா என்ன செஞ்சுறாங்க, இந்த 2வது வார்டன் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிடுது. எஸ்கேப் ஆகிட்டு இந்த பிரச்சனை நல்லா முட்டி முனைஞ்சி போய் இருக்கிற டைமில் எஸ்கேப் ஆகி வீட்டில் போய் உட்காந்துக்கிடுது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, முதல் வார்டனுக்கு இப்படி சண்டை நடக்குது அப்படின்னு இதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபஸ்ட்லேருந்தே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயும் என்ன செய்யுது, 2 சைட்லேயுமே என்ன செய்ய முடியல, என்ன செய்யணும், நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அடி வரக்கூடிய டைமில், சண்டை வரக்கூடிய டைமில் இதில் அந்த இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன பிரச்சனை, யாது பிரச்சனை, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்படி மாற பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டாங்க, 2வது அடிடா புட்டான்னு சில காலேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 குரூப்ஸ் அடி போடுற மாதிரிலாம் சில நேரங்களில் நீங்கள் இது இந்த காம்படிஷன் டிஸார்டர் ப்ராப்ளத்தில் தான் என்ன செய்யுது, க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த வார்டன் நம்ம அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்குது, 40 பேர் இங்கே 40 பேர் இருக்காங்க, ஓரளவுக்கு கேட்டு பார்க்குறாங்க, அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இன்வெஸ்டிகேஷன், அதாவது விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இந்த காலேஜ் மட்டும் இல்லை, யார் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்குறாங்களோ, ஒரு பிரச்சனையை யார் போய் ஒரு நபர்கிட்ட போய் சொல்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இனி இந்த பிரச்சனை வராது, இதுக்கு தெளிவு ஏற்பட்டுட்டு ஒரு 4 பேராக இருக்கும்போதே தெளிவு ஏற்படுற மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கணும், முடிவு பண்ணிக்கணும்.
இப்படி இல்லாமல் 4 பேர் 8 ஆகி, 8 பேர் 12 ஆகி, 12 பேர் 16 ஆகி, 20 பேர் ஆகி, இது ஒரு கும்பல், சதி கும்பலாகி, அடுத்தது மர்ம கும்பலாகி, இப்படி ஒரு கும்பல் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்டன் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இப்படி 40 பேர் அந்த சைடில் 40 பேர் இருந்து பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்துல என்ன செய்யணும், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, 4th அதாவது 4வது வருஷ பிள்ளைகளுக்கும் 3வது வருஷத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் பிரச்சனை நடக்குது. 4வது வருஷத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ரூமுக்குள்ள யார் போய் நிற்கிறா, 3வது வருஷத்தில் உள்ள பிள்ளைகள் கும்பலாக போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த வார்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு அடியை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எந்த சொன்னாலுமே என்ன செய்யலை, சரிப்பட்டு வரல. அவங்க பேச்சுக்கு எந்த மரியாதை இல்லை, ஒரு அடியை கொடுக்குறாங்க. பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, ஒதுங்கி அவமானப்படுத்தப்பட்டு என்ன செய்கிறாங்க, எதுக்கு உங்களுக்கு அடி தந்திருக்கேன்னா, அதாவது என்ன செய்கிற அந்த வார்டன் சொல்கிறாங்க, எதுக்கு உங்களுக்கு அடிக்க தந்திருக்கேன்னா, அதாவது ஃபைனல் இயர், அதாவது 4th இயர் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போய் ரூமுக்கு போங்க, அதை அடுத்தவங்க ரூமில் போய் நிற்கிறது தவறான ஒரு விஷயம், அதுக்காக தான் இதுக்கு அடி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்கிறாங்க. இந்த வார்டனுக்கு ஒரு தில்லு என்னென்னா அப்படின்னா, மீண்டும் வார்டனை பிள்ளைகள் அடித்தாங்க அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நம்ம வேலையை விட்டு நின்றணும். ஒரு மரியாதை இல்லாத, ஒரு மதிப்பு இல்லாத இடத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு மரியாதை மதிப்பு தரணும். எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பதவியில் இருக்கிறோம், அதுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மதிப்பு மரியாதை தரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நவுண்டு போயிடணும். ஆனால் அந்த பிள்ளைகள் அதை செய்யலை. உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க பக்கத்தில் அவங்க ரூம் பக்கத்துக்கு என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. இப்படியெல்லாம் இதை நான் கண் கொண்டு பார்க்கக்கூடிய இன்னொரு, அதாவது நிறைய லெக்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, பாடம் எடுக்கிறவங்களாம் அங்கே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசி தான் பார்க்குறாங்க. ஆனால் அது சரிப்பட்டு வரல. ஆனால் வார்டன் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அடித்த உடனே பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ரூமு பக்கம் போயிட்டாங்க. இப்போ இதை சொல்லும்போது ஒரு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை, அது 4 பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த இடத்துலையே தீர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் சால்வ் த ப்ராப்ளம். இது தீர்த்து விடலை அப்படின்னா, திஸ் அ காம்படிஷன் டிஸார்டர். ஒன்று இதில் பார்க்க போனோம் அப்படின்னா, உன்னை விட நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இது இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம பேசிக்காக அதை தீர்ந்து விடும்போது இந்த காம்படிஷன் டிஸார்டர் ப்ராப்ளத்தை நம்ம கம்மி பண்ணலாம். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி அழகான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். காம்படிஷன் டிஸார்டர் ப்ராப்ளத்திலேருந்து நம்ம தப்பிக்க, ஒரு விஷயத்தை ஒரு பதவியில் இருக்கிறோம் இல்லை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, அதிலேருந்து பிள்ளைகள் எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கிறது, அதை நாம் எப்படி சேஃப்டியாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பில் இருக்கிறவங்க இல்லை அந்த இடத்துல ஒரு மெயின் அதிகாரியாக இருக்கவங்க எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதை ரொம்ப ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். முக்கியமாக என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா வீடியோ எடுத்துடணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு முழுக்க முழுக்க சேஃப்டியாக இருக்கிறது இது வீடியோ மட்டும்தான். இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடல் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, மன சேஃப்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய உணர்வு சேஃப்டிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்து நம்ம அதை இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி வியூவர்ஸ், இன்னைக்கு அழகான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.